மாநிலங்களவை உறுப்பினராக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பதவியேற்றுள்ளார். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். बात तो सही है। Congratulations. And it's very good to be back in Rajya Sabha and in the Parliament. We both are again together. Come, हो गया ना। come, we'll take some photo. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். பீகாரினுடைய ஒரு முதலமைச்சரா ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தவர் இப்ப மாநிலங்களவை எம்பியா பதவியேற்றிருக்காரு. இவருடைய இந்த பயணம் தொடர்பான தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். கண்டிப்பாக கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பீகார் மாநில முதலமைச்சராக தொடர்ச்சியாக அந்த பதவியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இன்று மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். நிதிஷ்குமார் இதற்கு முன்பு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார், மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார், பீகார் மாநில சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஆனால் மாநிலங்களவை உறுப்பினராக அவர் பதவியேற்பது இதுதான் முதன் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணனின் சேம்பரில் தான் இந்த பதவியேற்பு விழா நடைபெற்றது. நிதிஷ்குமாரின் பதவியேற்பு நிகழ்வில் பாஜகவை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் மற்றும் எதிர்கட்சிகளை சேர்ந்த மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். குறிப்பாக சுகாதார அமைச்சர் JP நட்டா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்ட பலரும் இந்த பதவியேற்பு நிகழ்விலே கலந்து கொண்டனர். நிதிஷ்குமார் ஹிந்தியில் தான் பதவியேற்பு எடுத்துக்கொண்டார். மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த மார்ச் 16ஆம் தேதி நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் தான் நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக முதன்முறையாக தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மார்ச் 30ஆம் தேதி பீகார் மாநில சட்ட மேலவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்.